Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பிரி டேவை சேஞ்ச் பண்ண போகிறதா பிஎஸ்சி தரப்புலேருந்து இப்போ ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது கூடவே சேர்த்து அல்கோ டெஸ்ட் பிளாட்ஃபார்மில் இப்போ நிறையா ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட், எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதில் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் 1 or 2 மந்த்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் சைட்லேருந்து கண்டினியூஸாக நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க இந்த எக்ஸ்பிரி டே ரிலேட்டடாக. இப்போ கரண்டாக என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸ்பிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திங்கக்கிழமை, அதாவது மண்டே பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரியா இருக்கும். டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரியா இருக்கும். வெனஸ்டே வந்து பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பிரி மட்டும் நடக்கும். மந்த்லி எக்ஸ்பிரி, லாஸ்ட் மந்த்லி எக்ஸ்பிரி வந்து தேர்ஸ்டேவா இருக்கும். ஓகேங்களா, நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பிரியும் மந்த்லி எக்ஸ்பிரியும் தேர்ஸ்டேவா இருக்கும். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியோட சென்செக்ஸ் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பிரி வந்து வெள்ளிக்கிழமையா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆகஸ்ட் 30, 2023 பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து இஸ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல பேங்க் எக்ஸோட எக்ஸ்பிரி டேவை வெள்ளிக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை வந்து சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து பிஎஸ்சியோட பேங்க் எக்ஸ் சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்கு. இதுல சென்செக்ஸோட எக்ஸ்பிரி மட்டும் ஃப்ரைடே ஆகும். இந்த பேங்க் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் திங்கக்கிழமை எக்ஸ்பிரி, திங்கக்கிழமை ஆல்ரெடி மிட் கேப் நிஃப்டி இருக்கு இல்லையா, மிட் கேப் நிஃப்டியோட சேர்ந்து இந்த பேங்க் எக்ஸோட எக்ஸ்பிரியும் மண்டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் என்னையிலேருந்து எஃபெக்டிவ் வருது, என்னையிலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 16, 2023 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேங்க் எக்ஸோட மண்டே எக்ஸ்பிரியா இருக்கும் அப்படின்னு அந்த சர்க்குலர்ல சொல்றாங்க. பர்சனலா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எக்ஸ்சேஞ்ச் சைட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்லது தான். ஒன்ஸ் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட் கிரியேட் ஆகிறது அவாய்ட் ஆகும். நம்மளால அல்கோ ட்ரேடிங் எல்லாமே நம்மளால பேங்க் எக்ஸ் சென்செக்ஸ்ல ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அல்கோ டெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இப்ப நிறைய அப்டேட்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் அல்கோ ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ அந்த ஃபியூச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும், ஃப்ரீ அப்படின்னு, அது கீழே ஆட் நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் உள்ள எல்லா ஸ்டாக்ஸ்லையும் உங்களால் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி ஃப்ரீயாக பேக் டெஸ்ட் பண்ண முடியும். பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை உங்களால் லைவாக அல்கோ ட்ரேடிங் டெப்ளாய் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லேயும் அல்கோ ட்ரேடிங் பண்ணணும், ஸ்டாக்ஸில் எப்படி அல்கோ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க, வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை பற்றி மட்டும் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட் அப்டேட். இப்போ அல்கோ ட்ரேடிங்கில் ஸ்டாக்ஸும் வந்துருச்சு. ஓகேங்களா, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்னல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரேடிங் வியூ, சார்ட்லிங்லேருந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா எடுத்து அதுலேருந்து நம்ம வந்து அல்கோ ட்ரேடிங் பண்ணுவோம். இது ரிலேட்டடாகவும் நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது தனி டேப்பாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபியூச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் வியூவோட ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் அல்கோ டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் பிரிட்ஜ் பிளானை நீங்கள் பை பண்ணியிருந்து ஸோ ட்ரேடிங் வியூவோட கோடை எடுத்து இங்கே அல்கோ டெஸ்ட் சிக்னல் பிரிட்ஜ் பிளானில் நீங்கள் இன்டர்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவோட சிக்னல்ஸை நீங்கள் அங்கேருந்து அல்கோலே உங்களால் உங்களோட புரோக்கர் மூலியமாக ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து தனி டேப்பாக கொடுத்துட்டாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெப்ளாய்டு ஃபார்வர்ட் டெஸ்ட் என்ன பண்ணுறோமோ அதுக்குள்ளே போயிட்டு சின்ன டேப் வழியாக இருக்கும். இப்போ இது வந்து புதுசாகவே தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மூணாவது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. இப்போ உங்களுக்கும் ஷோ ஆகும், உங்களாலையும் வந்து இதை அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது சிம்பிள் வந்து இப்போ சென்சிபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே பேஜ் தான் இங்கே நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாத்துலேயும் நம்மளால் பண்ண முடியும். மொத்தம் 6 இண்டெக்ஸ் வந்து
வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 44,013 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது 44,013 இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 44,100 வந்து ஒரு காலை வந்து இந்த இடத்துல செல் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு புட்டையை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா பே ஆஃப் சார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே ஷோ ஆகும். நம்ம இங்கே பே ஆஃப் சார்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ இருக்கும், நம்ம டோட்டல் எம்டிஎம் இப்போக்கி நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதே நம்ம வந்து இங்கே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த அல்கோ வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.